இப்போ இந்த ஆல்பம் மேக்கிங் சாஃப்ட்வேரில் ஓப்பன் பண்ண உடனேயும் ஃபஸ்ட் ஆப்ஷன் நம்ம எதுக்கு போனால் மேக்கிங் ஆல்பம்ன்ற கீயை ஓப்பன் பண்ண உடனேயும் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து மல்டி மாடல் அப்ஸ் அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சோர்ஸ் ஃபோட்டோஸில் உங்களுக்கு ப்ரௌஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணி வச்சுருக்க ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிடும். ஓப்பன் பண்ணோடனே அதில் கீழே பாருங்கள் டோட்டல் ஃபோட்டோஸ்ன்னு இருக்குது. நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோஸ் அந்த ஃபோல்டரில் வச்சுருந்தீங்களோ அதனுடைய மொத்த கவுண்ட்டும் இதில் காட்டிடும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சேவ் ஃபோல்டர். ப்ரௌஸில் போயிட்டு எந்த லொக்கேஷன் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம். ஒர்க்கு எங்கே சேவ் ஆகணுன்றதை எந்த ஃபோல்டரில் சேவ் ஆகணுன்றதை அதுலேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சேவ் ஃபோல்டர் ஆப்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆல்பம் டைப், என்ன டைப் ஆஃப் ஆல்பம் ஒர்க் பண்ண போகிறன்றதை கீழே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். நிக்கா, கிறிஸ்டின், பேபி ஷவர், பூப்பாட்டி, வெட்டிங், ரிசப்ஷன், பர்த்டே, நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஆல்பம் ஒர்க் பண்ணுறீங்களோ அது ஒரு டிக் கொடுத்துருங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒர்க் பண்ணுற ஆல்பம் பேபி ஷவர், அதனால் பேபி ஷவரை நம்ம ஒரு டிக் கொடுத்துட்றோம். இப்போ ஒர்க் பண்ண ஆல்பம் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியாகவும் சேவ் பண்ணிக்கலாம், ஜேபக்காகவும் சேவ் பண்ணிக்கலாம். கீழே பாருங்கள் ஒரு டிக் இருக்குது. அந்த டிக்கு இருந்ததுன்னா உங்களுக்கு பிஎஸ்டி வித்து ஜேபக்கா வந்துடும். அந்த டிக்கு இல்லைனா பிஎஸ்டி ஃபைலாக மட்டும்தான் சேவ் ஆகும். அடுத்த பட்டன் பார்த்தீங்கன்னா ஆட்டோ கலர் கரெக்ஷன். இந்த ஆட்டோ கலர் கரெக்ஷன்றது சும்மா லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணுற அளவுக்கு தான் அதை அப்டேட் பண்ணியிருக்கு. இப்போது வந்து ப்ரிவ்யூ சீட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ நம்ம செலக்ட் பண்ண ஃபோட்டோஸு எந்தெந்த பிஎஸ்டி ஃபைலில் உட்கார போகுதுன்றதை நமக்கு ஒரு ப்ரிவ்யூ காட்டிடும். அதில் உங்களுக்கு எந்தெந்த பிஎஸ்டி ஆல்பம் மேக் ஆக போகுதுன்றதை உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக பார்த்துக்கலாம். இதில் அதே மாதிரி நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ செலக்ட் பண்ணியிருக்கீங்க, அந்த ஃபோட்டோஸ்க்கு எத்தனை சீட் வரும்ன்ற டீட்டெயிலும் உங்களுக்கு இதிலே வந்துடும். இப்போது உங்களுக்கு ப்ரிவியூவில் உங்களுக்கு எந்தெந்த சீட்டில் டிசைன் உட்கார போகுதுன்ற ப்ரிவியூ காட்டும். இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு சீட் பிடிக்கல, 2 சீட் பிடிக்கலன்னா சீட்டை ஒரு கிளிக் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல எந்த சீட் சேஞ்ச் பண்ணுன்றது அது ஒரு லிஸ்ட்டு உங்களுக்கு வந்துடும். அந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த சீட் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த சீட் வேணுமோ அந்த இடத்துல ரீப்ளேஸ் ஆகிடும். நீங்கள் செலக்ட் பண்ண நியூ சீட்ஸ். இப்போது மேக் ஆல்பம் கிளிக் பண்ண போகிறோம். இப்போது ஆல்பம் மேக்கிங்கான ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. கீழே பாருங்கள், டைம் பாருங்கள். இப்போது 9:42. உங்களுக்கு டைம் சேவ் ஆகிறதுக்காக உங்களுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். இப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம 9:49க்கு இப்போது திருப்பி ரீஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் ப்ராசஸ் எத்தனை சீட்ஸ் போயிட்டு ப்ராசஸ் ஆகிட்டுருக்குன்றதை உங்களுக்கு காட்டுது. இந்த 9:42 to 49க்குள்ளே உங்களுக்கு பாருங்கள் 20 சீட் மேக் ஆகிடுச்சு. சக்ஸஸ் ஆப்ஷன் வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ நீங்கள் ப்ரிவ்யூ நீங்கள் ஆட்டோமேட்டிக் ஆல்பத்தில் இந்த 9:42லேருந்து 49க்குள்ளே 20 சீட் மேக் பண்ணியிருக்கு. நீங்கள் அதனுடைய ப்ரிவ்யூ நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது இந்த 6 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 20 சீட் மேக் பண்ணியாச்சு. இதை விட குயிக்கரான சாஃப்ட்வேர் உங்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். இது வெரி குயிக் அண்ட் ஃபாஸ்ட்டு சாஃப்ட்வேர். இப்போ பாருங்கள், நீங்கள் எதிர்பார்த்த டிசைனில் ரொம்ப அழகாக வந்துருச்சு. இப்போ நீங்கள் ஆல்பம் மேக் பண்ணுறதுல ரொம்ப ஈஸி தானே.